வணக்கம் நண்பர்களே, விஸ்வாஸ் பல்கிங் சீரிஸ்ல நான் 92 நான் நேற்றே சொல்லி பசங்களாம் ஃபால்ஸுக்கு போறேன். நான் அதை கிளம்பியாச்சு. இதெல்லாம் நடக்குமா நினைச்சேன், நடந்துருச்சு. 5 மணிக்கு கிளம்பலான்னு பார்த்தா வீடு என்ன கிளம்புறதுக்கு 7 மணி ஆகிடாங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து பங்குக்கு போய் வண்டி இப்போ அடிச்சுட்டு அங்கே பயணத்தை ஆரம்பிச்சாச்சு. ஒரு மணி நேரம் டிராவலுக்கு அப்புறம் காலை உணவு சாப்பிட்றது ஒரு இடத்துல நிறுத்தினானுங்க. நம்ம நண்பர்கிட்ட சாப்பாடு எப்படின்னு கேட்டால் ஒரு ரியாக்ஷன் பாருங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு. காலை உணவு சாப்பிட்டு கொஞ்சம் நாங்கள் டிஸ்கஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் டிஸ்கஷன் முடிஞ்ச பிறகு அங்கே வந்து கிளம்பியாச்சு நண்பர். நல்லா தான் இருந்தாங்க. திடீர்னு அச்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நீண்ட பயணத்துக்கு அப்புறம் ஃபால்ஸ் வந்து சேர்ந்தாச்சு. வண்டியை பார்க்கிங்கில் போட்டு ஒரு 2 கிலோமீட்டர் ட்ரக் பண்ணி தான் போனோம். காடை பார்த்து நம்ம நண்பர்கள்லாம் வினோதமாக பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. பார்க்கிங்லேருந்து 800 மீட்டர் ஏறி வந்து இந்த சிவன் கோயில் இருக்கும். அந்த சிவன் கோயிலுக்கு விசிற போட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓடலாம் நிறைய பார்க்கலாம். அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தான் ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ். நாங்கள் வந்து இருக்க ஃபால்ஸ் பேர் ஆரே ஃபால்ஸ் நண்பர்களே. இதுலேயே ஒரு 3 ஃபால்ஸ் கிட்ட இருக்குது. ஆனால் இப்போ 2 ஃபால்ஸ் தான் அலோவ் பண்ணுறாங்க. சரியான கூட்டம். வீக்கெண்ட் வந்துட்டோம், செம்ம கூட்டமாக இருந்தது. இவ்வளோ தூரம் வெயிலில் ட்ராவல் பண்ணி வந்ததுனால பசங்க தண்ணியை பார்த்தோன்னு எகிரி குதிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இந்த ஃபால்ஸ் டைமிங் வந்து 2 மணி நேரம் க்ளோஸ் பண்ணுவாங்க. நாளை 2 மணி நேரம் தண்ணியில் தான் இருந்தேன். அவங்க மேலே ஏற சொன்ன பிறகு தான் மேலே ஏறினேன். அதுக்கப்புறம் நல்லா குளிச்சு முடிச்சுட்டு ஃபால்ஸ்லேருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஃபால்ஸ் வந்து ஃபேமிலிக்கு தான் நம்ம ரெக்கமெண்டடு. நமக்கு அட்வென்ச்சராக லவ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபால்ஸ் செட் ஆகாது. இங்கேயே டிபி கோணான ஒரு ஃபால்ஸ் இருக்குது. அது இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த டிபி கோணா வாட்டர் ஃபால்ஸ் வந்து ஒரு இடன் ஜம் மாதிரி, அந்த அளவுக்கு யாருக்குமே தெரியாது. அட்வென்ச்சர் லவ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபால்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பசங்க மஜாவாக ஒரு ஸ்பாட்டை கண்டுபிடிச்சாங்க. அங்கேயே கொஞ்சம் அட்டி விட ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அங்கே வந்து கிளம்பிட்டு பசங்களை வயிறு பசிக்குது என்னங்க ஒரு தாபாவில் நிப்பாட்டணும். தாபாவில் போய் பார்த்தா சிஎஸ்கே மேட்ச் ஒன்றுக்குது. மேட்சை பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரைஸ் வந்து சிக்கன் ரைஸை மஜாவாக சாப்பிட்டு அதுக்கப்புறம் பசங்களை கொண்டாந்து மேட்ச் பார்த்துருந்தாங்க. சிஎஸ்கே நீ தோத்துச்சு நண்பர். அதே மனசு கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த வீட்டுக்கு கிளம்பியாச்சு நண்பர்களே. வீட்டுக்கு வர வழியில் ரொம்ப அருமையாக இருந்தது. ஒரு அருமையான நாள் நண்பர்களே. நான் அதை பதிவு பண்ணி வச்சுக்கிறேன். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அவ்வளோதான்.